ஆனா இன்னைக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னோக்கும் ரொம்ப முக்கியம், கொல்கத்தாக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேரும் 2 வின்னு 2 லாஸ்ல இருக்கிறாங்க. 2 பேரும் ஈக்குவல் பலத்துல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து கொல்கத்தா வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர்லாம் நல்லா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு மேட்ச் வந்து லக்னோக்கும் கொல்கத்தாக்கும் யார் லிவி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நம்ம டைரக்டர்ஸ் வந்து நேத்து மேட்ச் உடைய இன்னைக்கு இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்கிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உடைய ஸ்கோரை இப்போ போட போறாங்க. ஸோ தற்போது இருக்கிற ஸ்கோர் என்ன, கிட்டத்தட்ட மேட்ச் முடிகிற நிலையில வந்திருக்கு. ஸோ எப்படி ஆடிட்டு இருக்காங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எனி அப்டேட்? ஸோ கண்டிப்பாக எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க மார்க்கரும் மிஷில் மாஷும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஓவர் வந்து விக்கெட்லெஸ்ஸாக ஆடி கிட்டத்தட்ட 100+ ரன்ஸ் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கரம் 47 ரன்ஸில் வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்படி இருந்தாலும் மிஷில் மாஷ் வந்து அவரோட ஃபார்மை வந்து காட்டிகிட்டே இருக்கார். ஸோ ஒரு 50 போட்டார். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 130+ ரன் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய நல்ல ஸ்டார்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கேகேஆரில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பேசுறது அவங்களோட போலிங் தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு. பட் இன்னைக்கு எல்எஸ்ஜி அவங்களோட போலிங்கை புரட்டி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் களத்தில் நிக்கோலஸ் பூரனா இருக்கட்டும், மிச்சல் மாஷா இருக்கட்டும், இன்னும் பின்னாடி நிறைய பேட்ஸ்மேன் அவங்களுக்கு வந்து லைனாக வந்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்கோரை வந்து கொல்கட்டாவில் பார்த்து அது ஒரு பெரிய டார்கெட்டா கேகேஆருக்கு செட் பண்ண போறாங்க. எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? இப்போ நான் கடைசியா பார்த்த வரையும் 130 தாண்டிட்டாங்க. ஸோ 13 ஓவர் கூட வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கோம் 158. நேர்களே, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 14.2 ஓவர் முடிவடைந்த நிலையில் தற்போது 158 ரன், அதாவது 11 ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. 11 ரன் ரேட், 164. நம்ம பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆகிட்டே இருக்க போது. ஸோ லிவி வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி செம்ம ஸ்டார்ட்டுங்க. ஒரு விக்கெட் தான், இன்னும் 9 விக்கெட்ஸ் இருக்கு. பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ்லாம் அவங்க கையில இருக்கிறாங்க. இந்த நிலையில எவ்வளவு ஸ்கோர் டார்கெட் பண்ணுவாங்க? ஸோ கண்டிப்பா இன்னும் ஒரு 5 ஓவர் வெளியே இருக்கிறது. ஸோ ஒரு 5 ஓவருக்கு ஒரு 70 ரன் கண்டிப்பா அவங்க டார்கெட் பண்ண. ஸோ ஒரு 220 இருந்து ஒரு 230 ஒரு 240க்குள்ள அவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு பெரிய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. மில்லர் பின்னாடி வருவாரு, ஆயுஷ் பதானி, பண்ட். ஸோ இந்த 3 பெரிய ஹிட்டர்ஸ் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு எல்லா பாலுமே அவங்க 6-4 தான் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 220 இருந்து ஒரு 240க்குள்ள எடுக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. ஸோ இப்போ கரண்ட் பொசிஷன்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் 82 கிராஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் 18 ரன் அடுத்த 2 ஓவர்ல 100 அடிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் ஹிட் பண்றதுக்கு லிவி சொன்ன மாதிரி மில்லர் கில்லர்லாம் வர போறாங்க. ஸோ ஸ்கோர் கண்டிப்பா 230 240 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்க, இது வந்து ஈடன் கார்டன்ல நடக்குது. கொல்கத்தா பிட்ச் அப்படின்னும் போது எவ்வளவு ஸ்கோரையும் நீங்க சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்ட். ஆனா 250 260 பண்ணும்போது சேசிங் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா 200 சேஸ் பண்ணியிருக்க வரலாறுலாம் இருக்கு கொல்கத்தால. ஸோ நிச்சயமா அந்த டீம், அதாவது கொல்கத்தா டீமையும் நம்ம சும்மா இடம் போட முடியாது. ஸோ கொல்கத்தா டீமுக்கு யார் அடிச்சு தரணும்? இப்போ நம்ம பேட்டிங் பார்த்துட்டோம். ஸோ லக்னோ தான் இது. லக்னோடைய போலிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். லாஸ்ட் டைம் வந்து சதுல் தாக்கூர் இவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அது ஏதோ ஓரளவுக்கு இது. இன்னும் அந்த மயங்க் யாதவா அவர் வந்துடுவாரா, வரமாட்டாரா, எப்போ வருவாரு? ஸோ கண்டிப்பா ஒரு ஏப்ரல் 20க்கு மேல அவர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்தாதான் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி எவ்வளோ ஸ்கோர் அடிச்சாலுமே அவங்க கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற போலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதனாலதான் மேபி அவங்க ஒரு பெரிய ஸ்கோரை டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈடன் கார்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் பிட்ச்னால அவங்க ஒரு பெரிய டார்கெட் அடிச்சா மட்டும்தான் அவங்களோட போலிங் அட்டாக்கை வச்சு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம் கொஞ்சம் மிஸ்ல தான் அவங்க வின் பண்ணாங்க மும்பையை. ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு 240 அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஓகே மக்களே, இப்போ பார்த்துட்டு இருக்கோம் 47 ரன்ஸ்ல ஏடன் மார்க்கம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ 81 ரன்ஸ்ல மிச்சல் மார்ஷ் தொடர்ச்சியா விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் வெளியில 5 ஓவர் இருக்கு. ஸ்கோர் வந்து நம்ம இது முடியறதுக்குள்ள அந்த இது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு.